वक्रतुंड महाकाये सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं गुरु मे देवो सर्वकार्येषु सर्वदा गजाननं भूतगणाधिसेवितं कवित्तजम्बूफलसारभक्षितं मासुदं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् अपुरारति समर्पयामि. ஆக்சுவலி இப்போ கணபதி பூஜை முடிஞ்சது, அடுத்தது தான் சங்குக்கு இப்போ பூஜை பண்ண போகிறோம். ஆனால் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு, ஒரு மிராக்கள் கூட நடந்திருக்கு. ஆக்சுவலி மீனாஜி வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சமும் அப்புறம் வந்து நெய்வேத்தியம் பண்ணதுக்கப்புறம் என்னென்னு காமிக்கிற ஒரு ஸ்வீட்டும் அனுப்பியிருக்கா, அதோடு சேர்ந்து ஒரு வஸ்திரம் அனுப்பியிருக்கா. ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு மிராக்கள் நடந்தது, என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நேரம் பொறுத்து நான் சொல்கிறேன். பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நிஜமாகவே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது எனக்கு. அதாவது நம்ம என்னதான் வந்து சுவாமியோட அனுகிரகம் நம்மளுக்கு கிடச்சிடுது, நம்ம வந்து எல்லாமே நம்மளுக்கு தகிஞ்சிடுது அப்படின்னெல்லாம் நினைக்கவே கூடாதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் அப்படிங்கிறது நன்னா புரிய வைக்கிறார் சுவாமி. அதாவது இந்த விஷயம் எனக்கு, அதாவது சொல்லுவா இல்லையா, அந்த மௌஷிபாயோட ஒரு அத்தியாயம் வரும், அதில் அவர் ரொம்ப அமுத்தி அவருக்கு சேவா பண்ணும்போது பாக்கி இருக்கிறவெல்லாம் பாபாவோட வயிறை கிழிஞ்சிட போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவாள். இந்த நீங்கள் ஸ்டோரி படிக்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதையும் நிர்ணயம் பண்ணுறது அவர் தான் அப்படிங்கிறத உணர்த்துற மாதிரியான ஒரு மிராக்கிள் தான் இன்றைக்கி நடந்திருக்கு. என்னென்னா, மீனாஜி அனுப்பின வஸ்திரம் நான் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். ஆனால் அவர் அதை எப்படி ஏற்றுண்டார் அப்படிங்கிறத நான் அப்புறமா ரிவீல் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும் அது எப்படின்னு. ஆனால் ரொம்ப அற்புதமாக இருந்தது, அதையும் நான் இப்போ கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஆனால் இப்போ நீங்கள் கணபதியை நன்னா தொழுதுங்கோ. அடுத்ததாக சங்குக்கு பூஜை நடக்க போகிறது. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.